கூட்டணிக்கு தலைமை அதிமுக. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு பாஸ் அமித்ஷா. இவங்க பாஜகவோட கூட்டணி பேசுறதுக்கு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லி போறாங்க. இங்க இடங்களை ஃபைனலைஸ் பண்றதுக்கு டெல்லிக்கு போறாங்க. அங்க அன்னைக்கு மதுரைக்கு வந்தபோது பிரதமர் சொன்னாரு, மதுரைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சீட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு. எல்லாம் முதல் நாள் உட்காந்து பேசினாங்க. ஒரு இதுவும் நடக்கல. உங்க கட்சியை பிளவுபட்டு கிடக்குன்னு அந்த பதில சொல்றாங்க. இல்லங்க, பிளவுபட்டு கிடக்கல, எங்க கிட்ட தான் மாம்பழ சின்னம் இருக்கு, நீங்க எங்களுக்கு 20 சீட் கொடுத்தாலும்னு வலியுறுத்துறாரு அன்புமணி. அவருக்கு 20 சீட் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு 14 சீட் தான் கொடுப்போம்னு பிடிவாதம் பிடிக்கிறார். அன்புமணி போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு பிரச்சனை வந்துடும். பாஜக என்ன சொல்றாங்க, நீங்க 64 சீட்டை எங்க கையில கொடுத்துருங்க, நீங்க 170 சீட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க, 64 சீட்டை எங்க கிட்ட கொடுத்துருங்க. பாஜக ஐடியா எப்படியாவது அவரை குறைவான இடத்துல போட்டி மெஜாரிட்டி வரவிடாம பண்ணினா கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. அந்த கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி அவங்க பேச்சு ஆரம்பிச்சு முடிக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அண்ணாமலை என்ன சொல்றாரு, நம்ம சவுத்துலையும் கொங்கூர்லையும் நம்ம அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணாமலை. ஆனா அண்ணாமலை பேச்சு அவங்க கேட்கற மாதிரி தெரியல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எடப்பாடியை விட்டா வேற கட்சி கிடையாது, வேற கட்சி கூட்டணிக்கு வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாது இல்ல. அதனால எடப்பாடியோட போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்காவது ஒரு ஆப்ஷன் இருந்தது தாவேக்கா, ஆனா அந்த ஆப்ஷன்ல போனா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்றது ஒரு கேள்விக்குறி. ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்து ஒரு பார்கெயின் பண்ணாங்க, அவர் அழுத்தம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? பாஜகவுக்கு மிஞ்சி போனா இடி சிபிஐ தான் இருக்கு. அழுத்தம் கொடுக்கறதுக்கு இடி சிபிஐ தான் இருக்கு. இவங்களால அந்த கட்சிக்கு நான் போயிடுவேன், இந்த கட்சிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. போனா போய்க்கொண்டு அந்த லெவல்ல தான் எடப்பாடி இருப்பாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுக இந்த என்டிஏ அலையன்ஸ், இது தொகுதி பங்கீடு, இது எப்படி நடக்க போகுது? இன்னும் எந்த கட்சிகளும் பெரிதாக குழு அமைக்கல. அங்க சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து முடியுமா? ஆனாப்பட்ட திமுக கூட்டணியே இன்டாக்டா இருக்கு. வெற்றி கூட்டணின்னு சொல்லக்கூடிய கூட்டணியிலே என்னமோ காங்கிரஸ் அவ்வளவு பிரச்சனை பண்ணி சுமூகமான முடிவு இப்பதான் வந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அஇஅதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்? திரு இபிஎஸ் டெல்லிக்கு போனாரு, போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்? இப்ப டெல்லிக்கு போனதே தவறு. அவர் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு அழைச்சிருக்கணும் பாஜகவை, அவர் அலுவலகத்துல வச்சு பேசி முடிச்சிருக்கணும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அதுலயே வீக் ஆயிட்டாரா திரு இபிஎஸ்? கூட்டணிக்கு தலைமை அதிமுக. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு பாஸ் அமித்ஷா. அதனால அங்க அமித்ஷாவை பார்த்து ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. பின்ன என்ன சார், அதிமுக தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி, திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க. மாற்றா இருந்திருக்கு, பல தடவை ஆட்சிக்கு வந்திருக்கு. இவங்க பாஜகவோட கூட்டணி பேசுறதுக்கு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லி போறாங்க. இங்க இடங்களை ஃபைனலைஸ் பண்றதுக்கு டெல்லிக்கு போறாங்க. அங்க அன்னைக்கு மதுரைக்கு வந்தபோது பிரதமர் சொன்னாரு, மதுரைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சீட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு. எல்லாம் முதல் நாள் உட்காந்து பேசினாங்க. ஒரு இதுவும் நடக்கல. ஆனா கூட்டா உட்காந்து பேசுறாங்க. தினகரன் உட்காந்துருக்காரு, அன்புமணி உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காரு, கூட்டா உட்காந்து பேசுறாங்க. ஒரு பிரிலிமினரி பேச்சுக்கள்ல ஒரு முன்னேற்றமும் வரல. ஏன்னா பாமக அன்புமணி எல்லாம் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு 20 சீட் கேட்கறாங்க, குறைஞ்சபட்சம் 20 சீட் கொடுங்கன்றாங்க. இல்ல உங்களுக்கு உங்க கட்சியை பிளவுபட்டு கிடக்குன்னு அந்த பதில சொல்றாங்க. இல்லங்க, பிளவுபட்டு கிடக்கல, எங்க கிட்ட தான் மாம்பழ சின்னம் இருக்கு, நீங்க எங்களுக்கு 20 சீட் கொடுத்தாலும்னு வலியுறுத்துறாரு அன்புமணி. அவருக்கு 20 சீட் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு 14 சீட் தான் கொடுப்போம்னு பிடிவாதம் பிடிக்கிறார். அன்புமணி போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு பிரச்சனை வந்துடும். அந்த நிலைமை ஆக்சுவலா அவருக்கே தண்ணி காட்டுறாரு எடப்பாடி. இல்லைங்க, உங்களுக்கு 20 சீட் கொடுக்க முடியாதுன்றார். அவரு இல்ல, எனக்கு 20 சீட் கொடுத்தே ஆகணும்னு ஒரு பிடிவாதமா இருக்காரு. அவர் நானும் சொல்றாரு, பாஜக என்ன சொல்றாங்க, நீங்க 64 சீட்டை எங்க கையில கொடுத்துருங்க, நீங்க 170 சீட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க, 64 சீட்டை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க தினகரன், வாசன், பாரிவேந்தர், அப்புறம் எங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஜான் பாண்டியன், எங்களுக்கு ஆமா ஜான் பாண்டியன், ஆமா 35 சீட், நீங்க உங்களுக்கு இருக்கிற சீட்ல நீங்க புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இதெல்லாம் நீங்க டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ ஸ்ரீதர் வாட்டையார்னு பல முக்குலத்தோர் கட்சியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க டீல் பண்ணிக்கோங்கன்னு அதிமுகவுக்கு பாஜக சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. போன வாட்டி 191 இடத்துல ரெட்டைலை சின்னம் போட்டி போட்டுது. இந்த வாட்டி அதே 190 இடத்துல போட்டி போடணும்னு அதிமுக நினைக்குது.
இல்லைங்க அதுக்கு சாரி அதெல்லாம் முடியாது, நீங்க உங்களோட இடங்களை குறைச்சிக்கணும், நாங்க வளர்ந்துட்டோமே அப்படின்னு அவங்க பாஜக சொல்றாங்க. நாங்க 11% வாங்கினோம், கூட்டணியோடு சேர்த்து 18% வாங்கினோம். இப்போ நீங்க வந்து 23% வாங்கினீங்க, உங்ககிட்ட இருந்த தேமுதிக வெளியில போயிடுச்சு. ஆனா உங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சு போச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் வேற வேற நீங்க சொல்லலாம். இருந்தாலுமே வந்து அது ஒரு அடிப்படையா வச்சு பார்க்கும்போது ஈவன் பாத்தீங்கன்னா வந்து 21 கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நீங்க 10 சீட் வாங்கினீங்கன்னா வின் பண்ணீங்கன்னா பாஜகவுடைய பங்களிப்பு அதுல இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து கொங்கு மண்டலத்துல நீங்க 41 சீட் போன வாட்டி வாங்கினீங்க, அதுல எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. சவுத்துல நாங்க வந்து நீங்க போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் 4 இடத்துல நீங்க வந்து கோட்டை விட்டீங்க, டெபாசிட்டியே கோட்டை விட்டீங்க 4-5 இடத்துல. அப்ப நாங்க வந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு, நாங்களும் இருந்தாதான் நீங்க வின் பண்ண முடியும். அப்ப நீங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி நீங்க கொடுங்க. நாங்க 11% தனியா வாங்கியிருக்கோம், 18% கூட்டணியில் வாங்கியிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து நீங்க வந்து அதிகமான இடங்கள் கொடுக்கணும். போன வாட்டி மாதிரி 20 இடங்கள் கொடுத்தா நாங்க ஒத்துக்க மாட்டோம். குறைந்தபட்சம் எங்களுக்கு 40 இடங்கள், டிடிவி தினகரனுக்கு வந்து 12 இடங்கள் கேட்கிறாரு, 40-12 52, வாசன் வந்து ஒரு 5 கேட்கிறாரு, 52-5 57, அப்புறம் பாரிவேந்தர் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 3-4, ஒரு 60 சீட் மினிமம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஒரு 60 சீட் கொடுக்க முடியாது, நான் உங்களுக்கு 40, உங்களுக்கு உங்களோட எண்ணிக்கையை நாங்க வந்து 30க்கு மேல கொடுக்க முடியாது, பாஜகவுக்கு தனியா 30, அப்புறம் நீங்க நான் உங்களுக்கு மொத்தமா வந்து 45 கொடுத்துறேன், நீங்க அதுல ஷேர் பண்ணிக்கோங்க, நான் வந்து பாமகவுக்கு அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, பாமக வந்து 20 கேட்கறாங்க, 20 கொடுக்க முடியாது, 15 கொடுக்க முடியாது, அப்ப 60 ஆயிடும், நான் ஒரு 4 சின்ன சின்ன கட்சி கொடுப்பேன், ஸோ 60 64 ஆயிடும் அப்படின்னு அந்த கணக்கு போட்டு, அப்போ 64 போச்சுன்னா நான் வந்து ஒரு 170 நான் போட்டி போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு அவர் சொல்றாரு. யாரு? எடப்பாடி சொல்றாரு. 64க்குள்ள எல்லாரையும் உள்ள கொண்டு பாக்குறாரு. 170 போட்டி போட்டு 64க்குள்ள எல்லாரையும் கொண்டு பாக்குறாரு. இல்ல எங்களுக்கு வந்து நீங்க அதிகமான சீட் கொடுத்தாலும் அப்படின்ற விஷயத்துல அவங்க நீங்க 74 சீட், அதாவது என்டிஏவுக்குள்ள பாமக வராது, அதிமுக கூட்டணியில பாமக வருமா? அதுவே 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. ரெட்டை இலை தான் இந்த சிம்பிள். அதனால ஒரு இலை வந்து பாஜக இலை, ஒரு இலை வந்து அதிமுக இலையா இருக்கு. ஒரு இலை அதிமுக இலையில சாப்பிடுறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக அதுல சாப்பிடுது, புரட்சி பாரதம் அதுல சாப்பிடுது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி அந்த இலையில சாப்பிடுது. இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த நிறைய முக்குளத்தூர் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, நம்ம கருணாஸ் மாதிரி கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, அதெல்லாம் அந்த இலையில பங்கு போட்டுக்கிறாங்க. இன்னொரு இலை பாஜக இலை, அந்த பாஜக இலையில வந்து வாசன் இருக்காரு, டிடிவி இருக்காரு, இவர் இருக்காரு, ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, இந்த மாதிரி சில பேர்லாம் அதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஜான் பாண்டியன் இருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த இலையில ஒரு ரெட்டையில அப்படி 2ஆ பிரிஞ்சு கிடக்கு, ஒன்னு பாஜக ஒன்னு அதிமுகன்னு பிரிஞ்சு கிடக்கு. அந்த இலையில சாப்பிட்றவங்களுக்கு அந்த இலை, இந்த இலையில சாப்பிட்றவங்களுக்கு இந்த இலைன்ற மாதிரி பந்தியை பிரிச்சு போட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து. ஸோ இந்த சூழல்ல வந்து இந்த கூட்டணியை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல நீங்க மோடி வந்த போது. அதனால நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு அவர் கூப்பிட்டாங்க, டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில போய் அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொல்லியிருக்காரு, நாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோல சர்வே எடுத்திருக்கோம், நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, பல இடங்கள்ல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, கொங்கூர்லயே நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, எங்களோட தயவு இல்லாட்டி நீங்க ஜெயிக்க முடியாது, நீங்க பாமகவை சேர்த்ததுனால ஒருவேளை தருமபுரி சேலத்துலனா நீங்க ஓரளவுக்கு ஜெயிக்கலாம், ஆனால் கொங்குலயே எங்க தயவு இல்லாம ஜெயிக்க முடியாது, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இதுல எல்லாம் நீங்க எங்க தயவு இல்லாட்டி நீங்க ஜெயிக்க முடியாது, அதனால எங்களுக்கு நீங்க அதிக சீட் கொடுத்தே ஆகணும்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு, நாங்க அது மூலமா நான் பல சர்வே எடுத்திருக்கோம், இண்டிபெண்டா பல சர்வே எடுக்கிறோம், பல சர்வே எடுத்ததுல எங்களுடைய சர்வே படி அதிமுகவுக்கு தனியா அது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் 35 தொகுதிக்கு மேல இல்ல, 35 தொகுதிகளுக்கு மேல அது வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அமித்ஷா தரப்புல சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. எங்களுடைய சர்வே படி நீங்க ரொம்ப பல இடங்கள்ல நீங்க 3வது இடத்துல இருக்கீங்க, தாவேகா பல இடத்துல 2வது இடத்துக்கு வராங்க, சென்னை டிஸ்ட்ரிக்ட், சென்னை மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா இருக்கு, வடமத்திய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கான போட்டியா இருக்கு, உங்களுக்கும் நீ தாவேகாவை எந்த இடத்துல நீங்க பீட் பண்றீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் நீங்க பீட் பண்றீங்க, வேற எல்லா கொங்கு மண்டலத்துல நீங்க பீட் பண்றீங்க, மத்த எல்லா இடத்துலயும் நீங்க தாவேகாக்கு பின்னாடி போறீங்க, அதனால நீங்க மொத்தமாவே 35 சீட்டுக்கு மேல இந்த வாட்டி வாங்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அவ்வளவுதான் சீட்டு வாங்குனீங்கன்னா உங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, உங்ககிட்ட இருக்கிற பன்னீர்செல்வம் போயிட்டாரு, சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சவுத்துல அவங்க ஓட்டெல்லாம் பிரிப்பாங்க, இந்த மாதிரி சூழல்ல எப்படி நாங்க வந்து நீங்க 170 180 இடங்கள்ல நீங்க எப்படி போட்டி போட முடியும், அதனால நீங்க போட்டி போடுற இடங்களை குறைச்சிக்கோங்க, எங்களுக்கு அதிகமான சீட் கொடுங்க, நாங்களும் உழைக்கிறோம் நீங்களும் உழைங்க. அவங்க ஐடியா என்னவா இருக்குன்னா பாஜக ஐடியா எப்படியாவது அவரை குறைவான இடத்துல போட்டி போட்டு மெஜாரிட்டி வரவிடாம பண்ணினா கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம்ல, அந்த கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க இறங்கியிருக்காங்க. அதுலதான் அவர் சீட்டை கம்மி பண்ற விஷயங்களை நடத்துறாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க இல்ல எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு, அவர் எப்படி குறைஞ்சபட்சம் 150 இடங்கள்லயாவது அதிமுக போட்டி போடுற அளவுக்கு தான் வந்து
இடங்களை விட்டு கொடுப்பாரு, அதுல அவர் விட மாட்டாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்கெயின் பண்றாரு அப்படின்றாங்க. ஆனா அவரு அமித்ஷா என்ன சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சு போச்சு, ரொம்ப போன வாட்டியோட உங்க செல்வாக்கு இறங்கி போச்சு அப்படின்னு சொல்றாராம். அதனால இது 2 பேருக்கு நடுவுல ஒரு டக் ஆஃப் வார் நடந்து 2 பேரும் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது பாத்துக்கலாம், இப்ப நம்ம வந்து ஃபைனல் அவங்களால சீட் ஃபைனலைஸ் பண்ண முடியல. மொத்தமா டோட்டலா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம்னு பாஜக தரப்புல சொல்லும் போது இவரால அப்படி கொடுக்க முடியல. இவரு நாங்க வந்து பாமக கொடுத்துக்கிறோம் அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு நாங்க பாமக நாங்க கொடுத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கன்ற போது அந்த இடத்துல ரெட்டையில 2ஆ பிரியுது, பாஜக அதிமுகன்னு பிரியுது. அங்க அந்த அந்த இலையில சாப்பிட்றவங்களும் அந்த இலையில சாப்பிடுறாங்க, இந்த இலையில சாப்பிட்றவங்களும் இந்த இலையில சாப்பிடுறாங்க. அது பந்தி அது பிரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கிறதுனால சரி பார்க்கலாம், இன்னொரு 4-5 நாள் கழிச்சு பியூஷ் கோயலை சென்னைக்கு அனுப்பலாம்ன்ற மாதிரி அந்த முடிவுல இருக்காங்க. எடப்பாடி சென்னைக்கு வந்துட்டார். அவருக்கு என்னன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் கூட்டணியே வந்து பணால் ஆயிடும், அது உடஞ்சிடும். அது அது உடஞ்சிருச்சுன்னா சில பேர் சொல்றாங்க அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா கூட இருக்கு அப்படின்றாங்க. அதாவது அவர் நினைச்சிருந்தாரா இது இனிமே நினைக்க மாட்டார். அவர் ஐடியால ஒருத்தர் சொல்றாரு ஏடிஎம்கேல, அவரு சப்போஸ் காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா சார், நாங்களே கூட கடைசி நேரத்தில் பாஜக விட்டு வந்துட்டு தாவேக்கா காங்கிரஸ் நாங்க 3 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்ன அது கொக்கு தலையில வெண்ணையை வச்சு அதை சுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. எல்லாம் நாள்லாம் கடந்து போச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி ஐடியா சொல்றேன் அப்படின்னா இல்ல சார், எலெக்ஷன் அரசியல்ல என்ன வேணா நடக்கும். கடைசி நிமிஷத்துல காங்கிரஸ் வெளில வந்துருச்சு, தாவேக்காவோட போயிடுச்சுன்னா நாங்களும் பாஜக விட்டு வெளில வந்து தாவேக்காவோட போனோம்னா ஸ்ட்ராங்கான கூட்டணி அது ஆயிடும் சார், திமுக ஈஸியா வீழ்த்திடுவோம் சார். நாங்க இப்போ பாஜகவோட இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு, மைனாரிட்டி ஓட்டுலாம் கிடைக்காது, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு வராது, அது பல பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் வேற வழியில கூட்டு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றவங்களும் இப்ப இருக்காங்க. ஆனா அதெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற லெவல்ல வந்து அவங்க கூட்டணி முடியல. அது நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் நாங்க பேச்சே ஆரம்பிப்போன்றாரு. தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் பேச்சே ஆரம்பிப்போன்றாரு. ஸோ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி அவங்க பேச்சு ஆரம்பிச்சு முடிக்கிறது அதுலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, நம்ம வந்து சவுத்துலயும் கொங்கூர்லயும் நம்ம அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணாமலை. ஆனா அண்ணாமலை பேச்ச அவங்க கேட்கற மாதிரி தெரியல. அண்ணா அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கும்போது நான் கட்சியை வளர்த்துருக்கேன், நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி வாங்கணும்னு சொல்றாரு. அதை வந்து இவங்க வந்து நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா பார்கெயின் பண்றாங்களா பண்ணல. அதனால தான் அமித்ஷா நேரடியா கூப்பிட்டாரு எடப்பாடியை, நீ இங்க வந்துருங்க நம்ம பேசிக்கலான்ட்டு. ஆனா என்னதான் அமித்ஷா பேசினாலுமே அவருக்கு இன்னும் சில 234 தொகுதியை பத்தி அவருக்கு டீட்டெயிலா தெரியாது இல்ல அவருக்கு. அவரு பல மாநிலங்களை டீல் பண்றவருக்கு குறிப்பா மைக்ரோ லெவல்ல கொஞ்சம் தெரியாது அவருக்கு. அதனால வந்து அவருக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுப்பாங்க, கொடுத்தாலுமே வந்து லோக்கல் லீடர்ஸை வச்சு பேசினதான் உண்டு. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க நம்ம குழுவோட பேசுங்க, நீங்க லோக்கல் பாஜக லீடர்ஸோட பேசிட்டு ஃபைனலா வாங்க, ஃபைனலா வந்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சார் போட்டுருக்கு. ஏன்னா இவர் சொல்ற ரிக்வஸ்ட் நீங்க குறைவா போட்டி போடுங்க, நாங்க கொஞ்சம் அதிகமா போட்டி போடணும், ரெட்டையிலன்றதை அவர் ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. உங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்ற விஷயத்துல ஒரு பர்டிகுலரா இருக்காரு சார். அமித்ஷா அவர்கள் அந்த டெல்லியில நடந்த மீட்டிங்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது அதிமுக இப்ப நீங்க பாமக உள்ள கொண்டு வந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 30-35 சீட் அளவுக்கு தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. இபிஎஸ் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கீங்க, தாவேகா உங்களை மிஞ்சிற அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு சென்னை போன்ற சிட்டிகள் பகுதிகள்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஃபேக்டர் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்போ அமித்ஷா அவர்களே உணர்றாரு இந்த தேர்தல் திமுக வசம்தான், 180 கூட்டணியோட வச்சுக்கிட்டா கூட 35 அதிமுகனாலும் கூட்டணியோட சேர்த்து ஒரு 50-60 தொகுதி வந்தாலுமே அப்ப 170 இருந்து 180 தொகுதி திமுக வசம்தான் சாதகமாக இருக்கிறது என்று அமித்ஷா அவர்களே கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவருக்கு அப்படிதான் வந்திருக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார். அப்ப பாஜகவோட எண்ணம் என்னவா இருக்கும், அதிமுக வந்து ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸா இருக்கு, அது கழுத தேஞ்சி கட்டணம் மாற மாதிரி 2019 வந்து 18% தான் எடுத்துச்சு, 21ல 33% எடுத்துச்சு, அப்புறம் 2024 வந்து 20% எடுத்துச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் இல்ல, இன்னும் பலர் பிரிஞ்சிருக்கிறாங்க, பழைய கூட்டணி இல்ல, பிளவுபட்ட கட்சிகள் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாங்கன்ற போது அதெல்லாம் நிச்சயமா கருத்துல வச்சிருப்பாரு. அப்ப கணிசமான தொகுதியில நின்று நாம பிரதிநிதித்துவத்தை மட்டும் அதிகமா, ஏன்னா நயனா நாகேந்திரன் கடந்த காலத்துல பேசியிருக்காரு காரியகர்த்தாக்களோட மீட்டிங்ல 2029 நாம் மையப்படுத்தி நாம் வந்து பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது, கணிசமான எம்எல்ஏக்கள் நம்ம போகணும் பிஜேபி இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தானே டார்கெட்டா இருக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கு. நேச்சுரலி எல்லா கட்சிக்கும் அதானே சார் டார்கெட். காங்கிரஸையும் எவ்வளவு தூரம் போராடுறாங்க, அதிகமான எம்எல்ஏக்கள் அசம்பிளிக்குள்ள போகணுன்றது தானே. அவரும் பாஜகவும் அதே தான். ஆனா பாஜக கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, காங்கிரஸ் மாதிரி பிளைண்டா கேட்கல.
காங்கிரஸ் ஏன்னா பார்ட்டி பிகாஸ் பிளைனா ஆஃப் கடந்த கேட்கறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 11.4% வந்து இருக்கு அதை தாமரைக்கு. வச்சுதான் அவங்க கேட்கறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆக்சுவலா அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு. நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் கேட்கறதுல நியாயம் இல்லாத ஒரு கேட்கறாங்க அவங்க. ஆனா இவங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. எங்க கிட்ட 11% ஓட்டு இருக்கு, கூட்டணியா 18 வாங்கினோம், அதுக்கேற்றபடி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கேற்றபடி இது சட்டமன்ற தேர்தலுங்க, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வந்து சர்வே படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லைங்க, தாவேக்கா வந்த பிறகு உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சு போச்சு, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்றாரு. அதனால தாவேக்கா அந்த இடத்த உங்க இடத்த தாவேக்கா பிடிக்கிற மாதிரியான சூழல் பல இடங்கள்ல இருக்கு. அதனால நீங்களே தோத்து போயிடுவீங்க போல் இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இடங்கள் கொடுத்தா நாங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சவுத்துலையும் கொங்குலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்கள் வின் பண்ணலாம். ஆனா எங்களுக்கும் நம்ம அந்த இடத்துல அந்த அந்த 2 பகுதிகளில் நம்ம கொஞ்சம் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாமே நினைக்கிறேன். ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாமே. நீங்க ஒரு 30ல போட்டி போட்டீங்கன்னா நாங்க ஒரு 30ல போட்டி போடுறோம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். மற்ற இடங்கள்ல எங்களுக்கு வேணா குறைவா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால 64 கையில கொடுத்துருங்க, 64 கையில கொடுத்துனா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து தினகரன் கேட்கறதெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் சென்னையில மட்டும் சைதாப்பேட்டை மட்டும் கேட்பாரு. ஏன்னா அவருடைய அவருக்கு வேண்டிய ஒருத்தர் செந்தமிழன் இருக்காரு, அவருக்காக கேட்பாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்டாலையும் சவுத்துலையும் தான் கேட்பாங்க. அதே மாதிரி வாசன் பாத்தீங்கன்னா டெல்டால மட்டும் தான் கேட்பாரு. அப்புறம் ஈரோடு கிழக்கு கேட்பாரு, யுவராஜுக்காக கேட்பாரு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் கேட்பாரு. ஆனா வந்து இது மாதிரி கேட்கும்போது சவுத்துல வந்து பாஜகவும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, தினகரனும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அதிமுக குறைய வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால தான் அங்க பிரச்சனை இருக்கு. அங்க தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுலயே பிரச்சனை இருக்கும். அங்க நம்பர்ஸ் பிக்ஸ் பண்ணா கூட சவுத்துலயும் கொங்குலையும் எந்த தொகுதியில யார் போட்டி போடுறதுன்றதுலயே பிரச்சனை இருக்கும். ஆக்சுவலா இப்போ நம்பர்ஸ் எப்படியாவது 30க்குள்ள கொண்டதுன்னு எடப்பாடி ட்ரை பண்றாரு. 30க்கு மேல பாஜக போகக்கூடாது தனியா. அதே சமயம் மற்ற கட்சிகளும் சேர்த்து ஒரு 45 50க்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க 64 வரையும் போலாம்னு நினைக்கிறாங்க பாஜக. இப்போ இது ரெண்டுக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால எப்படி வந்து இதை எடப்பாடி எப்படி கண்டெயின் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பாஜகவுக்கும் என்னன்னா எடப்பாடியை விட்டா வேற கட்சி கிடையாது, வேற கட்சி கூட்டணிக்கு வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாது இல்ல. அதனால எடப்பாடியோட போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்காவது ஒரு ஆப்ஷன் இருந்தது தாவேக்கா, ஆனா அந்த ஆப்ஷன்ல போனா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்றது ஒரு கேள்விக்குறி. ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்து ஒரு பார்கெயின் பண்ணாங்க, அவர் அழுத்தம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு பாஜகவுக்கு? மிஞ்சி போனா இடி சிபிஐ தான் இருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. இடி சிபிஐ தான் இருக்கு. இவங்களால வந்து அந்த கட்சிக்கு நான் போயிடுவேன் இந்த கட்சிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. போனா போய்க்கொண்டு அந்த லெவல்ல தான் எடப்பாடி இருப்பாரு. நீங்க போனா எங்களுக்கு அடிஷனலா கூடுதலா ஓட்டு வரும்னு கூட நினைப்பாரு. நீங்க போனீங்கன்னா நான் தாவேக்காவோட போய் சேர்ந்துருன்னு கூட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. அதனால பாஜகவும் இவங்களை உணர்த்துக்கு ரெடியா இல்லை. அதனால அவங்களும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, கூடியவரையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது மாதிரி அது நான் சொல்ற மாதிரிதான், கம்பை எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ வளைக்க பார்ப்பாங்க, உடையாத பாத்துக்கணும். 2 தரப்புக்கும் அது பொறுப்பு இருக்கிறதுனால ஒரு கட்டம் வரையும் அவங்களும் மேக்சிமம் எப்படி இந்த காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுத்து மேல போனாங்களோ அந்த மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி 20ன்றது 30 வரையுமாவது கண்டிப்பா தனியா பாஜக 30 வரையாவது நிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதையும் குறைச்சிட்டாரு இபிஎஸ் அப்படின்னா பாஜகவுக்கு வேற வழி இல்லை, இபிஎஸோட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால குறைக்க வேண்டிய வழியில வேற வழியில குறைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். பாஜக வந்து இல்ல எங்களுக்கு 30 கொடுத்தே வேணும்னு சொல்றாங்கன்னா அந்த பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும். அதனால அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. அந்த இடங்கள் பத்தின பேச்சுவார்த்தை நம்பர்ஸே பிக்ஸ் பண்ண முடியல இன்னும். அந்த நம்பர்ஸை பிக்ஸ் பண்ணாதான் தொகுதியில போக முடியும். அதனால அவங்களுக்குள்ள நம்பர்ஸே பிக்ஸ் பண்ண முடியாதபடி இருக்கு. இருக்கிறது 4 கட்சி தான், பெரிய கட்சி இருக்கிறதே 4 பெரிய கட்சி தான். அதுலயே நம்பர் இன்னும் பிக்ஸ் பண்ண முடியல அவங்களால. சார் இப்போ மாநிலங்களவை 2 இடங்கள் இருக்குல்ல சார் அதிமுகவுக்கு, அதுல வந்து ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னொன்று வந்து அஇஅதிமுக வழங்குவாங்களா, வேற யாருக்கும் டிடிவி தினகரனா, இல்ல எப்படி அது வந்து பகிர்ந்தளிக்கப்படும் சார்? டிடிவி தினகரனுக்குலாம் அதில் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து பாஜக ஏதோ கவனிக்கிறதா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது எவ்வளவு எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தம்பித்துறைக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. தம்பித்துறை ரொம்ப அப்படியே இதுல இருக்காரு. அவர் கொடுக்கலன்னா அப்படியே குதிச்சு எழுந்துருவாரு. அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்ல அவர் சேலம் இளங்கோ ஒன்று கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. யாரு எடப்பாடி வந்து அவருடைய ஃப்ரெண்டு சேலம் இளங்கோ ஒன்று கொடுக்க, அவரோட ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளு அவர் சேலம் இளங்கோ, அவருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தம்பித்துறை என்ன சொல்றாரு, எனக்கு கொடுத்தே ஆகணும், டெல்லியில உங்க வேலையெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், அதனால எனக்கு கொடுத்தானுன்னு சொல்றாரு. கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பித்துறைக்கு எதுக்கு இது தேர்தல் நேரத்துல பகச்சிக்கணும்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாமக அன்புமணிக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க அக்ரிமெண்ட் போட்டானோம். பாமக அன்புமணியோட ஒரு அக்ரிமெண்ட் ராஜ்யசபாக்காவது போட்டாலும் எப்படி நேற்று தேமுதிக அந்த சமயத்துல சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுமா சார் பிஎம்கேக்கு? கன்ஃபார்ம் ஆகாது. அது முன்னும் முடியவே இல்லை. அது பாதி கிணறு கூட தாண்டாது இருக்காங்க அவங்க. அது முடியல. ராஜ்யசபாவுக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க. தேமுதிக போட்ட மாதிரி அது மாதிரி இப்போ பாமகவோட இன்னைக்கு ராத்திரி அது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இன்னைக்கு ராத்திரி போட்டா தான் நாளைக்கு மனு தாக்கல் பண்ண முடியும். ஆமா, நாளைக்கு மனு தாக்கல் நாளைக்கு தான் பண்ணணும். ஆமா. நாளைக்கு தான் கடைசி நாள் சொல்றாங்க மனு தாக்கல் பண்றதுக்கு. இப்ப நாளைக்கு அவங்க மனு தாக்கல் பண்ணணும்னா இன்னைக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ராஜ்யசபா நாமினேஷன் ஃபில்அப் பண்றதுக்கே ஒரு நாள் ஆகும். அது 10 எம்எல்ஏட்ட கைத்து வாங்கணும், பல லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல உங்க சொத்து கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு 1008 விஷயம் அதுல எடுக்கணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால அதுக்கே ஒரு நாள் ஆகும். அதனால இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ராஜ்யசபா சீட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதிமுக ஒண்ணு இந்த தம்பித்துறை அல்லது சேலம் இளங்கோவன், இல்ல வேற யாருக்காவது இன்னும் கொஞ்சம் கேட்கிற மாதிரி கொடுக்கலாம். இதான் இந்த 2 பேர் நமக்கு தோல்றது பேரா இருக்கு. இன்னொன்னு வந்து பாமக அன்புமணி வந்து அவர் எடுத்துக்க போறாரா, அவர் ஒய்ஃபு கொடுக்க போறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. பல பேர் சொல்றாங்க ஒய்ஃபை வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வச்சுட்டு இவர் தான் எடுத்துப்பாரு அப்படின்றாங்க. டெல்லிக்கு போறதை இவர் தான் விரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அது முடிவாயிடும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, என்டிஏ ஓவரால் அலையன்ஸ் மேக்சிமம் அவர்கள் பெறக்கூடிய பெர்சன்டேஜ்ங்கிறது நீங்க எவ்வளவு சார் வந்து கணக்கீடு செய்வீங்க? இல்ல அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 25% ஓட்டு கண்டிப்பா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். 25 ஜஸ்ட் 25 சார்? ஆமா. ஓவரால் என்டிஏ கூட்டணி ஓவரால் என்டிஏ கூட்டணி 25% 30% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதிமுகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 வாங்கினாங்க, பிஜேபி 11 வாங்கிச்சு, 11 வாங்கினாங்க, 22 31. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, மத்த சின்ன சின்ன பார்ட்டி எல்லாம் இருக்காங்கல்ல. அதனால இப்ப தினகரன் வேற சேர்ந்திருக்காரு. எல்லாம் சேர்ந்தா 25 30 வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்து மேல இருக்கிற ஆன்டி இன்குபன்சி அந்த ஓட்டுலாம் கொஞ்சம் சேரும் இல்லையா, எல்லாம் ஒரு 25 30 வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்கள் எப்படி இதாகும் தான் தெரியல. அக்கார்டிங் டு அந்த அமித்ஷாவுடைய அந்த சர்வே, அவர் நிறைய பேர் மூலமா சர்வே எடுக்கிறாங்க. அவங்க பாஜக சர்வேல பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லா சர்வே பாத்தீங்கன்னா 35ல இருந்து அதிகபட்சம் 45 இடங்களுக்குள்ளதான் அதிமுக வாங்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப பாஜக ஒரு 5 6 இடங்கள் 8 இடங்கள் வாங்கிச்சுன்னா மொத்தமாவே டோட்டலாவே 60க்குள்ளதான் வாங்குவாங்க என்டிஏன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது பார்க்கும்போது முதல் அணிக்கும் 2ஆம் அணிக்கும் ஒரு பெரிய ஓட் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறது மாதிரியும், அதே போல டிவிக்கே ஒரு ஸ்பாயிலரா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அந்த டிவிக்கே ஸ்பாயிலர் இருக்கிறது இங்க பிரச்சனையா இருக்கு. திமுக எதிர்ப்போட்டுகளை கம்ப்ளீட்டா பிரிக்கிறார் அவரு. ஏடிஎம்கே போறது அப்படியே போற அங்க வைக்கிற அவருக்கு தன்வசப்படுத்துறாரு, பிரிக்கிறார். அவர் கன்வெர்ட் ஆகி எடுத்து போறாரு அவரு. அங்கதான் அதிமுக போற ஓட்டு இதுவரையும் வாங்கி இந்த ஓட்டு பாதியா பிரியுது. அதுலதான் பிரச்சனை வருது. ஆனா அதிமுக காரங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, காரங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லங்க திமுக ஓட்டை தாங்க பிரிக்கிறாரு, அவர் மைனாரிட்டி ஓட்டை தாங்க பிரிக்கிறாருன்னுவாங்க. மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் பிரிப்பார், ஆனா அது வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு பிரிப்பாருன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இப்ப இங்க இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு இங்க மொத்தமா இங்கதான் வரும். ஓட்டர் பார்ப்பான், மைனாரிட்டி ஓட்டர் என்ன பார்ப்பான்னா, தமிழ்நாட்டுல நம்மளை யார் காப்பாத்துவாங்க, யார் வின் பண்ணுவாங்க, அந்த கூட்டணிக்கு போடணும்னு நினைப்பான். அந்த பாஜக இருக்கிற கூட்டணிக்கு கண்டிப்பா அவன் போக மாட்டான். தாவேக்கா வின் பண்ணுமான்னு தெரியாது. அதனால அவருடைய சாய்ஸ் வந்து திமுக கூட்டணியா தான் இருக்கும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Super Sarvana Stores.